பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நல்லவர். ஆயத்தத்தோடு நீங்கள் வந்திருக்கிறபடினால் அவருடைய கிருபை சோத்திரிக்கிறோம். உங்களை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு நேரம் இது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த காலவெளியிலே நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசப்பா மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி நீங்கள் தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற கூடியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, பாடப்படுகிற பாடல்கள், தேவனுடைய வார்த்தைகள், ஜபங்கள் எல்லாவற்றிலேயும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2009 வருஷத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் எதை விசுவாசிக்க வேண்டும் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளப்பட்டது. நிச்சயம் இந்த செய்தி உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அந்த செய்தியை ஒளிபரப்ப இருக்கிறோம். கேளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.
தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். நம்முடைய புதிய ஏற்பாட்டில் 284வது பக்கம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11, 12. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இந்த கால வேளையிலும் இந்த வசனத்தோடு ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. நம்முடைய தெய்வம் பேசும் தெய்வம். அவர் பேசுவார், உங்களோடு பேசுவாராக. இந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11, 12 ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு பிரகாசமா இருக்குமே ஆனால் அந்த 2 வசனத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் அதில் 2 காரியம் வலியுறுத்தப்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன். எல்லாரும் அந்த வசனத்தை கவனமாய் உற்று கவனியுங்கள். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக என்று வேதம் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். அந்த 2 வசனத்தில் 2 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று சத்தியத்தின் மேல் வைக்கும் விசுவாசம், இன்னொன்று பொய்யின் மேல் வைக்கும் விசுவாசம். இந்த 2 விதமான விசுவாசம் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. செய்தியின் தலைப்பு எதை விசுவாசிக்க போகிறீர்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் விசுவாசத்தை பொய்யின் மேல் வைத்திருக்கிறீர்களா அல்லது சத்தியத்தின் மேல் வைத்திருக்கிறீர்களா? பொய்யை நம்பி பொய்யை விசுவாசித்து அதிலே உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்களா அல்லது சத்தியத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், இந்த கனியை, எல்லா மரத்தின் கனியை நீங்கள் புசியுங்கள், ஆனால் இந்த நடுமரத்தின் கனியை, நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாது. இதை நீங்கள் புசிப்பீர்களானால் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். அது சத்தியம். அந்த சத்தியத்தை ஆதாமும் ஏவாளும் விசுவாசித்துதான் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள். ஆண்டவர் அதை புசியக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அவர்கள் இருந்தார்கள். தேவன் அவர்களோடு உலாவினார். பிரசன்னம் இருந்தது, மகிமை இருந்தது, ஆரவாரம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, அழிப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஒரு நாள் பிசாசு வந்தான். பிசாசு வந்து எந்த மரத்தை பார்த்து கர்த்தர் அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அந்த மரத்தின் மேல் சத்துரு அமர்ந்து கொண்டு ஏவாளை அழைத்து ஏவாளை பார்த்து சொன்னான், எல்லா கனியையும் புசிக்கிறீர்கள், இந்த கனியை புசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். இந்த கனி விசேஷமானது, அது மேன்மையானது. இந்த கனியை நீங்கள் புசிக்கும் பொழுது தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சாத்தான் சொன்னான். என்ன நடந்தது? ஏவாள் கர்த்தர் சொன்ன அதன் மேல் அவள் விசுவாசத்தை அவள் எடுத்துவிட்டு பிசாசு சொன்ன பொய்யின் மேல் ஏவாள் விசுவாசம் வைத்தான். அந்த நாளில் தானே உலகம் சாபத்துக்குள்ளாய் மாறினது. இந்த உலகத்துக்குள் பாவமும் சாபமும் நெருக்கமும் இடுக்கணும் எதினால் வந்தது? ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் சொன்ன சத்தியத்தின் மேல் விசுவாசம் வையாமல் பொய்யின் மேல் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் விசுவாசம் எதின் மேல் இருக்கிறது? ஒன்றை சொல்லுகிறேன், சத்தியத்தின் மேல் நீ விசுவாசம் வைக்கிற பொழுது நீ இயேசுவின் மேலேயே விசுவாசம் வைக்கிறாய். யோவான் 14:6 சொல்லுகிறது, இயேசுவே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற பொழுது நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தின் மேலேயே நீங்கள் விசுவாசம் வைக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் சத்தியத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பேயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிரச்சனைகளில் இருந்து விடுதலை,
உன்னுடைய கடன் தொல்லையிலிருந்து உனக்கு விடுதலை. அந்த சத்தியத்தின் மேல் யார் யார் விசுவாசம் வைக்கிறார்களோ கண்ணீரில் இருந்து விடுதலை தருவார். உன் குடியார கணவனிடத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை தருவார். விடுதலை என்றால் என்ன? அவரை குடியை வெறுக்க செய்து, அவர் குடி குடிக்காமல் நல்ல விதமாக இருக்க செய்து, அதன் மூலம் ஒரு விடுதலையை இயேசு தர முடியும். உன்னுடைய வாழ்க்கையில இந்த காலவெளியிலே புதியதாக என் வாழ்க்கையில எனக்கு இதில் இயேசு விடுதலை தருவாரா? எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை தருவாரா? இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவாரா? இந்த இடத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவாரா என்று விடுதலைக்காக வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று தேவகுமாரனாகிய இயேசு சொல்லுகிறார். ஆகவே சத்தியத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற போது இயேசுவின் மேலே வைக்கிறோம், பரிசுத்தத்தின் வேதாகமத்தின் மேலே வைக்கிறோம். அந்த சத்தியத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் போது உன் வாழ்க்கையில விடுதலையின் மேல் ஒரு விடுதலையை ஆண்டவர் உனக்கு தருகிறார். இந்த சத்தியத்தின் மேல் ஒரு சபை விசுவாசம் வைக்க வேண்டும். ஆனால் சபை சத்தியத்தின் மேல் விசுவாசம் வைப்பதை விட்டுவிட்டு பொய்யின் மேல் இன்றைக்கு சபை விசுவாசம் வைக்கிற ஒரு அவல நிலைமையை நாம் பார்க்கிறோம். இதற்கு நான் எப்படி உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிறான், அனனியா சப்பீராவை பார்த்து, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே நீ பொய் சொன்னாய் என்று சொன்னார். அருமையானவர்களே, பாருங்கள், அங்கே அன்றைக்கு அப்போஸ்தல காலங்களிலே சகலமும் பொதுவாய் அனுபவிக்கப்பட்டது. அதுபோலவே அனனியா சப்பீராலும் தங்கள் பங்குகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுது சாத்தான் அவர்களுக்கு இடைமறித்து பேசினான். உனக்கு அறிவில்லை, பைத்தியமா குடிச்சிருச்சு, ஃபுல்லா எடுத்துட்டு போய் கொடுக்க போறிய, உனக்கு நாளை பின்ன உனக்கு ஏதாவது ஒரு தேவை அவசரமானால் நீ எங்க போய் அலைவாய், தேடுவாய். ஆகவே பாதியை உனக்கென்று வைத்துவிட்டு நீ பாதியை கொடுத்தால் நன்றாக இருக்குமே, நான் உன்னை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீ அப்படி செய்யலாமே. பாருங்கள், இந்த உணர்வை அவன் உண்டாக்குகிறான். ஆனால் அனனியாவுக்கும் சப்பீராவுக்கும் தெரியாது. சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறான். சாத்தான் ஒரு பங்கை எடுத்து வைக்கும்படி நமக்கு தெரியாமலேயே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறான் என்று தெரியவில்லை. ஏன் தெரியுமா? சாத்தான் எடுத்த எடுப்புல நீ யாருக்கு கொடுக்காதன்னு சொன்ன நம்ம கொஞ்சம் உஷாராயிடும். ஆனா சாத்தான் அப்படி பேசல, நீ கொடு, பாதியை கொடு, பாதியை நீ வைத்துக்கோ. அப்ப இப்படி பேசும்போது நமக்கே தெரியாது இது சாத்தான் பேசுறான்னு தெரியாது. ஏன்னா இது கேட்கறது நல்லதா இருக்கு, கர்த்தருக்கு வேணாம்னு அந்த ஆலோசனை சொல்லல, உனக்கு வைத்துக்கோ என்கிற ஆலோசனை இருக்கிறது. இது கேட்கிறதுக்கு ஒரு விவாதம் இல்லாத அல்லது சந்தேகப்பட முடியாத விதத்திலே அங்கே அந்த வார்த்தை இருக்கிறது. எப்பவுமே விசுவாசத்திலே பிசாசு அவன் உறவாடுகிற போது அவன் பிசாசு என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏற்ப அல்ல, அறியாத விதத்தில் அவன் பேசுகிறவனாய் இருக்கிறான். அப்படி அர்த்தம் என்ன? நீ முழுவதுமாய் கொடுத்து விட்டால் கொடுவாய், நீ பாதியை உள்ளத்தில் வைத்துக்கொள், பாதியை என்ன செய், ஆண்டவருக்கு கொடு என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு, அந்த உணர்வுக்கு அந்த அனனியாவும் சப்பீராலும் என்ன செய்தார்கள்? அடிபணிந்தார்கள். அதனால் என்ன நடந்தது? மரணமும் திடுக்கிடுதலும் திகிலும் சடுதியான நாசமும் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சபையே, சகோதர சகோதரியே, சாத்தான் சில வேளையில் உன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு நீ ஏன் அப்படி நடந்து கூடாது, ஏன் இப்படி செய்யக்கூடாது, நீ ஒருவேளை இப்படி செய்யலாமே, நீ ஒருவேளை இப்படி செய்யலாமே, அடுத்த வாரம் போலாமே, நீ ஊழியத்திற்கு நீ செய்ய வேண்டுமா, அவர்கள் எல்லாரும் செய்யட்டுமே, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் மாத்திரம் போதாதா என்று சொல்லி சில வேளைகளிலே பல சூழ்நிலைகளிலே சத்துரு நமக்குள்ளே பேசுவான். ஆனால் நாம் சொல்ல வேண்டும், நான் சத்தியத்தின் மேல் தான் விசுவாசம் வைப்பேன் ஒழிய இப்படிப்பட்ட சாத்தானுடைய பொய்யின் மேல் நான் விசுவாசம் வைக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பம்பர முட்டாய்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல நான் இருக்கும் பொழுது சில நீங்க பழைய கேள்விப்பட்டிருக்கோம். பம்பர முட்டாய்னா ஒரு தாத்தா கொடை மாதிரி இருக்கும், ஒரு கனி இருக்கும், அதுல அந்த முட்டாயை சுத்தி வச்சிருப்பார். அப்படியே வரும் பொழுது நாங்க சோதர 10 காசுக்கு 25 காசுக்கு அந்த முட்டையை கேட்போம். கேட்கும் போது தாத்தா கேட்பாரு, என்னப்பா வேணும், வாட்சி வேணும் தாத்தா அப்படின்னு. அந்த பம்பர முட்டையெல்லாம் வாட்சி மாதிரி செஞ்சு கையில கட்டி விடுவார். ஒரு சில நேரத்துல எனக்கு மயில் வேணும் அப்படின்னு கேட்டா மயில் அழகா செய்து கையில கட்டி விடுவார். எனக்கு இந்த முறை பட்டாம்பூச்சி வேணும் அப்படின்னா பட்டாம்பூச்சி கட்டி விடுவார். அதுக்காக அது உண்மையான வாட்சியும் அல்ல, அது உண்மையான பட்டாம்பூச்சியும் அல்ல,
அது உண்மையான காரியம் அல்ல. கொஞ்ச நேரத்துல அது 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 விழுங்கப்பட்டு விடும், அது மறைந்து விடும். சோதரிக்கிறோம். பொய் அப்படிதான், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தெரியும், ஆனா எது உள்ளத்துல ஒண்ணுமே கிடையாது. சோதரிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது அது சத்தியம், அதற்குள் ஜீவனும் இருக்கிறது, அதற்குள் வல்லமை இருக்கிறது, அதற்குள் மகிமை இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 8:44 சொல்லுகிறது, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். சாத்தானுடைய பொய் எப்படிப்பட்டது? அவன் இந்த உலகத்துக்கு ஒத்த மாதிரி எடுத்து பேசுவான். இந்த உலக சூழ்நிலைமைக்கு எடுத்த மாதிரி என்ன செய்வான்? பேசுவான். உலக ரீதியில சாத்தான் சொல்றது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் இருக்கும். ஆனா சத்தியத்தின் மேல் விசுவாசித்தவங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நீதிமன்றத்திலே போய் பேசினாலும் சாத்தான் சொன்னதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சத்தியத்தை நம்ம சொல்லும் போது இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்க, என்னங்க நீங்க சொல்றீங்க, இதுதாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே உலகத்தினுடைய நடைமுறையும் உலகத்தின் சூழ்நிலைமைக்கும் நாம் ஒத்து போக கூடாது. அது பொய், அது மெய் அல்ல. அவைகள் மேல் நாம் என்ன வைக்க கூடாது? விசுவாசம் வைக்க கூடாது. சோ அருமையானவர்களே, நான் சில முக்கியமான சில ப்ராஃபட்டிக்கலான உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்தோடு தொட்டு ஆவியானவர் பேச விரும்புகிறார். சோத்திரிக்கிறோம். இப்போ உங்க விசுவாசத்தை நீங்க ஒழுங்குபடுத்தும் ஒரு நேரத்துக்குள்ள நீங்க உங்களை சப்மிட் பண்ணணும். இந்த சர்வீஸை முடிச்சுட்டு நீங்க போகும்போது உங்க விசுவாசத்தை நீங்க பரிசித்து தான் நீங்க வெளியே போகணும். இப்போ பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சிலர் சத்தியத்தின் மேல என்ன வச்சிருக்காங்க? விசுவாசம் வச்சிருக்காங்க. ஒரு சிலர் சத்தியம் என்று தோன்றுகிற ஒரு மாயையான பொய்யின் மேல் என்ன வைத்திருக்கிறாங்க? விசுவாசம் வச்சிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். பொய்யின் மேல் விசுவாசம் என்று சொல்லும் போது ஏதோ உலகத்து மனுஷனுக்கு சொல்லப்பட்டதல்ல. தீமோத்தேயு நிருபம், குறிப்பாக தெசலோனிக்க நிருபம், தீமோத்தேயு நிருபம் போன்ற பவுலுடைய நிருபங்கள் எல்லாம் விசுவாச மக்களுக்கு என்று எழுதப்பட்டது. ஆகவே இந்த சத்தியம் சபைக்கு தான் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, இன்றைக்கு ஆவியானுடைய பிரசனத்தோடு கூட இணைஞ்சு நீங்க ஒரு ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு ஆண்டவரே, என் விசுவாசம் சரிதானா? என் விசுவாசத்தை சத்தியம் என்ற உங்க மேல நான் வச்சிருக்கிறேனா? அல்லது என் மனசுக்கு விருப்பமான, இந்த உலகத்துக்கு விருப்பமான, அல்லது சாத்தான் சொல்லுகிறபடி அவன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறானே அப்படிப்பட்ட காரியத்தின் மேல், ஏவாள் அந்த சாத்தான் சொன்ன காரியத்தின் மேல் நம்பிக்கை வைத்தது போல நான் ஒரு வேளை வைத்து விட்டேனோ ஆண்டவரே, என் விசுவாசம் அப்படி இருக்கிறதோ என்று நீ பரிசித்து பார்க்கும்படி ஆவியானவர் இந்த ஆராதனையை உனக்கென்று இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்துல சரியில்லை, விசுவாசம் உண்டு, ஆனா அந்த விசுவாசம் சரியான இடத்துல வைக்கப்படவில்லை என்றால் அந்த விசுவாசத்தினால் ஒரு பயனும் இல்லை. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையின் நிகழ்காலமோ எதிர்காலமோ தீர்மானிப்பது என்னுடைய விசுவாசத்தை பொறுத்ததாய் இருக்கிறது. மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கையின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிப்பது என்னுடைய விசுவாசமே. கவனிக்கணும், இந்த வேர்டை கொஞ்சம் நல்லா நீங்க இருதயத்தை நல்லா பை ஹார்ட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப இந்த வார்த்தை நான் இன்னொரு முறை சொல்றேன். உங்க நிகழ்காலமோ உங்க வருங்காலமோ தீர்மானிக்க போறது உங்க விசுவாசம். திரும்ப சொல்றேன், நிகழ்காலமோ வருங்காலமோ தீர்மானிக்கப்பட போகிறது உங்க விசுவாசம். தேவனுடைய வல்லமை இல்ல, தேவனுடைய மகத்துவம் இல்ல, தேவனுடைய அற்புத சக்தி அல்ல. என் வார்த்தையை நீங்க நல்லா முழுசா புரிஞ்சுக்கணும். என்னை வந்து தவறான உபதேசத்தை போதிக்கிற ஊழியக்காரனாக என்ன நினைச்சு பார்க்க கூடாது. திரும்ப சொல்றேன், தேவனுடைய வல்லமையோ தேவனுடைய அதிசயமோ தேவனுடைய மகத்துவமோ தேவனுடைய மகிமை பொருந்திய அவருடைய காரியங்களோ உன் நிகழ்காலமோ எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது இல்லை. திரும்ப திரும்ப சபைக்கு சொல்றேன், உன்னுடைய நிகழ்காலம் வருங்காலம் உன் விசுவாசத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே உன் விசுவாசத்தை நீ ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்று, உன் விசுவாசத்தை ஒழுங்குபடுத்து, உன் விசுவாசத்தை சரிபடுத்து. காலையில குருட்டுத்தனமா ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யாதீங்க. உங்களுடைய ஃபெய்த் எப்படி இருக்குன்னு பாருங்க.
நான் ஏன் இப்படி சொல்றேன்? நீங்க பைபிளை ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. தேவனிடத்துல அற்புதம் பெற வந்த குருடனா இருக்கட்டும், குஷ்டரோகியா இருக்கட்டும், செத்தவனா இருக்கட்டும், ஓட்டவர் எந்த நிலைமையில ஆண்டவர்கிட்ட அநேகர் தேடி வந்தாங்க. தேடி வந்த போது, தனக்கு அற்புதத்திற்காக இயேசுவிடத்தில் தேடி வந்த போது, இயேசு யாரை பார்த்தாயிரும், நான் வல்லமை உள்ளவர், நான் சிருஷ்டிக்கர்த்தர், என்னால் எல்லாம் செய்ய முடியும், ஆகவே பார்வை அடைவாயாக, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆகவே நீ குஷ்டத்திலிருந்து விடுதலை ஆவாயாக, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆகவே உன்னுடைய மரணத்திலிருந்து நீ விடுதலை ஆவாயாக. எங்கேயாவது ஆண்டவர் சொன்னாரா? தேவன் எந்த இடத்திலெல்லாம் ஜனங்கள் அற்புதத்துக்கு வந்தார்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் உபயோகித்த வார்த்தை, உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கடவுள், உன் விசுவாசத்தின் படியே உனக்கு இது நடப்பதாக, உன் விசுவாசத்தின் படியே இது உனக்கு உண்டாவதாக, உன் விசுவாசத்தின் படியே இது உன்னுடைய குடும்பத்தில் நடப்பதாக. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? உன்னுடைய எதிர்காலமும் நிகழ்காலமும் உன் விசுவாசத்தை பொறுத்தது. உன் விசுவாசத்துக்கு மிஞ்சி வேற ஒண்ணும் வாழ்க்கை நடக்க போறது இல்ல. ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து உன்னுடைய வாழ்க்கையில நான் வல்லமை உள்ளவர், நான் செய்யறவா அப்படின்னு செய்கிறவர் அல்ல. உன் விசுவாசம் அதற்கு உண்மையானது. இன்றைக்கு கூட புதுசா கோயிலுக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, புதுசா இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் சொல்றேன், இது மையம் ஆந்திரியம் பண்ற இடம் கிடையாது, இது தாயத்து கட்டுற இடம் கிடையாது, தகுடு வைக்கிற இடம் கிடையாது, கட்ட போடுற இடம் கிடையாது, இது மந்திர தந்திர நடக்கிற இடம் கிடையாது. யாரெல்லாம் இயேசுவே உங்களால இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பண்ண உங்களால முடியும்னு யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் விசுவாசிக்கிற விசுவாசமே உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை, சுகம், ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. புதுசா வந்திருக்கிறவங்க நான் சொல்லி கொடுக்கிறேன், நீங்க ஏசப்பாவை விசுவாசிங்க. நாங்களும் உங்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். உங்களுடைய புருஷன் 2-3 பேர் காணாம போயிட்டான்னு சொன்னாங்க, நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவரால எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. இன்னும் ஒருவேளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையோடு நீங்க இங்க வந்திருக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணுதான், இயேசுவே நீங்க என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வீங்கன்னு நான் நம்புறேன்பா, நான் விசுவாசிக்கிறப்பா. நீங்க யாராயிரு, எந்த ஜாதியாயிரு, என்ன பேரை உடையவனாயிரு, ஆனால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். மகனாக மகனாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகனாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. ஐயா உரிமையை எனக்கு தந்தீ. ஐயா உரிமையை எனக்கு தந்தீ. உண்மை நம்பி உன்னை பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உன்னை பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆகவே உன்னுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எந்த இடத்துலையும் சரி அவர் கேட்பாரு, உனக்கு விசுவாசம் இருக்காப்பா, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், விசுவாசிக்கிறேன். அந்த கேள்வி ஏன் கேட்கணும் ஆண்டவர்? அந்த மனிதனுக்கு அற்புதம் செய்ய தேவனுக்கு திரளான வல்லமைகளும் சத்துவம் உண்டு. ஆனால் எதுவுமே தன்னுடைய வல்லமையின்படி அவர் செய்வதில்லை, உன்னுடைய விசுவாசத்தின்படியே அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலமும் என் வாழ்க்கையின் நிகழ்காலத்தும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தை பொறுத்தே இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை துதியுங்கள். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி வைக்க விரும்புறேன். வேதம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? இரண்டாவது, சாத்தான் உங்களை பத்தி என்ன சொல்றான்? மூணாவது, நீங்க உங்களை பத்தி என்ன சொல்றீங்க? The 3 questions is very important. கொஞ்சம் கவனிக்கணும். திரும்ப சொல்லுகிறேன், வேதம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது?
சாத்தான் உங்களை பத்தி என்ன சொல்றான், நீங்க உங்களை பத்தி என்ன சொல்றீங்க? இந்த 3 கேள்வியும் உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை அனலைஸ் பண்ணணும். இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், என்னுடைய செய்தியை நீங்க முழுசா பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட வேலை எடுத்துட்டீங்கன்னா என் வார்த்தை நீங்க தவறாய் புரிந்து கொள்ளக்கூடும். முழுமையாய் நீங்க கவனிக்கணும். திரும்ப சொல்றேன், வேதம், இந்த வேதத்துல உங்களை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அது உங்க வாழ்க்கை நடக்க போகிறது இல்லை. திரும்ப சொல்கிறேன், இந்த வேதத்தில் உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறதோ அது நடக்க போகிறது இல்லை. சாத்தான் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அது நடக்க போகிறது இல்லை. நீங்க உங்களை பத்தி என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்க போகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேதம் உன்னை பத்தி நன்மையை தான் பேசுது. உன்னை பத்தி குறைப்பட்டியே பேசல. நீ என் சொத்து, நீ என் சம்பத்து, நீ என் மாளிகை, நீ என் பிள்ளை, நீ என் சுதந்திரம், நீ என் உரிமைலாம் பைபிள்ல ஏராளமா இருக்கு. ஆகவே பைபிள்ல சொல்லப்பட்டதுனால் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நன்மை வராது. சாத்தான் உன்னுடைய வாழ்க்கையில குற்றப்படுத்துவான். நீ நாசமா போவ, நீ உருப்பட மாட்ட, நீ அவ்வளவுதான், நீ வளர மாட்ட, நீ உழைக்க மாட்ட. அவன் ஒருவேளை நெகட்டிவா உங்களுடைய வாழ்க்கையில பேசலாம். அப்போ வேதம் உங்களை குறிச்சு என்னெல்லாம் சொல்லியிருக்குதோ அது உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போறது இல்லை. சாத்தான் சொல்ற பொய்யும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போறது இல்லை. உங்களை குறித்து நீங்க என்ன அறிக்கை பண்றீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை பின்தொடர போற காரியம். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய அறிக்கை ரொம்ப முக்கியம். உங்களுடைய அறிக்கை ரொம்ப முக்கியம். நீங்க வாய் திறந்து என்ன சொல்றீங்க அதான் முக்கியம். வேதம் சொல்கிறது, மோசேயின் சொற்படியே கர்த்தர் செய்தார். வாசிக்கிறீங்க இல்லையா? என்னாகமத்தில் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் என் காது கேட்க என்ன சொன்னார்களோ அதையே செய்வேன். என்னாகமத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். எதற்காக? நீ பேசுவதை உனக்கு செய்வதற்காக. அருமையானவர்களே, ரட்சிப்பு உண்டாக அது வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க பண்ண வேண்டும். எந்த ஒரு மனிதன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்கிறானோ அவன் தேவனால் இரக்கம் பெறுகிறான். உங்க வாயிலிருந்து வர அறிக்கை ரொம்ப முக்கியம் சார். நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு முறை நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தருக்கு ஜெபிக்க நான் போயிருந்தேன். ஒரு சில இடங்களில் ஆவியானவர் எங்க எங்களுக்கு பேசுறாரு உணர்த்துறாருன்னு எங்களுக்கே தெரியாது. டக்குன்னு அந்த பிரசன்னத்தை நான் உணர்வோம். ஒரு சகோதரிக்காக ஜெபிக்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அந்த வார்டில் கிட்டத்தட்ட 20 பெட் இருக்கும். உள்ள டாக்டர் ரவுண்ட்ஸ்ல இருக்கிறாரு. ஆகவே நாங்கள் உள்ள போல நானும் இன்னொரு சகோதரரும் அந்த வார்டுக்கு வாசப்படியில் நின்றுட்டு டாக்டர் அந்த ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி நின்று கொண்டிருக்கிறேன். நின்று கொண்டிருக்கிற பொழுது டாக்டர் அந்த ஒவ்வொரு பேஷண்டாக அவர் பார்த்து கொண்டே வருகிறார். பார்த்து கொண்டு வரும்போது ஆவியானவர் என்னுடைய கண்களை, என்னுடைய இருதயத்தை பிரகாசப்படுத்தி ஒன்றை கவனிக்க சொன்னார். அப்பொழுது நான் கவனித்து பார்த்தபொழுது அந்த டாக்டர் போறாரு, ஒவ்வொரு பேஷண்ட் போறாரு. என்னப்பா நல்லா இருக்கியாப்பா? சரி உன் வாயை தரேன், நாக்கு நீட்டு அப்படின்னா உடனே அந்த ரெக்கார்டில் எதை எழுதுறாரு. சரி ஒழுங்கா மாத்திரை சாப்பிட்டு சரி சொல்லிட்டு அடுத்தது போறாரு. தம்பி நல்லா இருக்கியா? வாயை தரேன், நாக்கு நீட்டு. இதே தாங்க அந்த பேஷண்ட் அந்த பார்த்த 20 பேட்டும் வாயை தர நாக்கு நீட்டு, வாயை தர நாக்கு நீட்டு. எல்லாருக்கும் இதை தான் சொல்றாரு. என்னடா அது வாயை தர நாக்கு நீட்டு, வாயை தர நாக்கு நீட்டுன்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை எப்போதுமே எத்தனை டாக்டர் கிட்ட நீங்க வாயை நீட்டி இருப்பீங்க, நாக்கு நீட்டி இருப்பீங்க. நல்ல நல்ல நீட்டும் பெருசா. அப்பதான் நம்ம நாக்கு எவ்வளவு நீட்டலாம் தெரியும். அப்போ நான் ஆவியில் அதை யோசிக்கும் போது அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள என்னென்ன அஃபெக்ஷன் ஆயிருக்கோ அதனுடைய பிரதிபலிப்பு எதுங்க? நாக்கிலே தெரியுது. அந்த கலர், அந்த நிறம், அந்த நாக்கின் சூழ்நிலை வைத்தே அவன் பாதிப்புள்ளா இருக்கிறானா, அவனுடைய பாதிப்பு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று ஒரு நாக்கிலே வைத்தே அந்த டாக்டர் ஒரு விஷயத்தை அவரால் தீர்மானிக்க முடிகிறது. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? என்னுடைய முழு வாழ்க்கையும் என்னுடைய நாவை பொறுத்து இருக்கிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திற்கு கீழே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாவினால நீங்க
ஆண்டவர் என்ன குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், வேதத்தில் உங்களை குறித்து என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அதை நம்பிக்கையோடு நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்குள் அது ஜீவனும் ஆவியாயும் அது மகத்துவம் உள்ளதுமாய் அது உங்களுக்குள்ள இறங்கக்கூடியதுமாக இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு எப்பவுமே உங்களை குறை பேசிட்டு இருக்கிறவன். வெளிப்படுத்தல் 12:9 சொல்கிறது சாத்தான் தேவ சமூகத்தில் தள்ளப்பட்டவன். லூக்கா 10:18 சொல்கிறது சாத்தான் தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலகி போனவன். ஆகவே அவன் உங்க இருதயத்துல தோன்ற பண்ணுகிற வசனத்துக்கு ஆதாரம் இல்லாத எதையுமே விசுவாசிக்காதீங்க. சக்தி என்ன சொல்லுதோ அதை விசுவாசிக்காதீங்க. நேபுகாத்நேச்சார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எங்களுக்கு கர்த்தருடைய ஆராதனை தான் முக்கியம்னு சொன்னாங்களே. உலகம் 1000 சொல்லும், ஆனா எங்க விசுவாசம் அவைகளின் மேல அல்ல. எங்க விசுவாசம் கர்த்தர் எங்களுக்கு சொன்ன சத்தியத்தின் மேல் எங்கள் விசுவாசம். கை தட்டி கர்த்தரை துதிக்கிறாங்க. சத்தியத்தின் மேல் விசுவாசம். ஹல்லேலூயா. நான் ரொம்ப துக்கப்படுறேன். பல காலம் நல்ல சத்தியத்துல இருந்தவங்க சத்தியமே இல்லாத பரலோக ராஜ்யத்துக்கும் தேவனுடைய சமூகத்துக்கு வழிநடத்தப்படாத சத்தியங்களிலே போய் விழுந்து போகிறத நினைச்சு நான் மனசுல அழுறேன். சில நேரங்களில் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நபர்கள் நினைக்கும் போது எனக்கு உள்ள இருக்கிற இறுதி தனியா ஆடுற மாதிரி இருக்கு. என்னால ஜீர்ணிக்க முடியல. பல காலம் நம்முடைய சபையில உண்மை சத்தியத்தில் நிலைத்திருந்த அநேக எப்படி போறாங்க, எதனால அப்படி போனாங்கன்னு எனக்கு ஒண்ணு விளங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சபையை விட்டு ஏதோ வராம நிக்கிறாங்கன்னா அது ஒரு வேதனை தான். அது எங்களுக்கு அவ்வளவு பாதிக்காது, அது பேசிக்கலாம். ஆனா அவங்க டோட்டலா ஒரு சத்தியத்திலிருந்து வேற ஒண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது அலறுகிறேன், நடுங்குகிறேன். அருமையானவர்களே, கடைசி காலம் எந்த நிலைமையில சத்துரு யாரை எப்படி விழுங்கலாமோ என்று வஞ்சிக்கிற ஒரு காலம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற ஒரு காலம். அருமையானவர்களே, இந்த செய்தியை நான் அழுது கொண்டே சொல்லுகிறேன். எனக்கு எந்த லாபமாக இருந்தாலும் சரிதான், எனக்கு ஏத்த மாதிரி சொல்ற விஷயங்களோ எதுவா இருந்தாலும் சரிதான், எனக்கு தேவை சத்தியம் தான். சத்தியத்துக்காக நான் ஜீவனையும் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். சத்தியத்தின் மேல் தான் நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். சத்தியத்துக்காக தான் காரணம். அதுல 1000 நஷ்டம் வந்தாலும் சரிதான், எனக்கு சத்தியம் தான். அந்த 3% என்ன சொன்னாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க, அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காம போனாலும் சரி, கர்த்தர் எங்களை எங்க வச்சாரோ அங்கதான் நாங்க நிற்போம். கைகளை தட்டி கர்த்தரை சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பொய்யான சத்தியங்கள், பொய்யான காரியங்கள், அபிஷேகத்தின் நிறைவில்லாத சபைகள், ஸ்தோத்திரிக்கிறோம், அலங்காரங்களையும் உலகத்தினுடைய அந்த விருப்பங்களையும் ஏற்றபடி போதிக்கிற ஆட்களுக்கு தான் இன்னைக்கு மவுசு அதிகமாய் போச்சு. ஒரு இடத்துல பவுல் சொன்னா, சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவானோ என்பது போல. நாங்க சில வேளை கொஞ்சம் கட்டாயமா தான் பேசணும். இப்படித்தான் இருக்கணும், இப்படி இல்லைன்னா இப்படி சரி வராது, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் ஜீவனம் பண்ணணும் அப்படி என்று நாங்கள் அப்படி ஆணித்தரமாய் பேசுவதினால், அருமையானவர்களே, நீங்கள் அதை சத்துருவாய் பார்க்கிறீர்களோ? மற்ற உபதேசங்கள் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, இது வந்தாலும் பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க என்று உன்னை தழுவி மூடுகிறார்கள். ஆனால் அது உள்ளே நொதிக்கிற சீடும் ரணமும் உள்ளதாக இருக்கும். ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேதனை உண்டாகும். பெரும் புயலும் காற்று வரும்போது நீ அல்லடைப்படுவாய். ஆனால் தேவன் ஏற்படுத்தின சத்தியத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் ஒரு காலமும் இடறுவதில்லை. தயவு செய்து நீங்க வேதத்துல உங்களை கர்த்தர் எந்த சத்தியத்துல உங்களை தேவ பிள்ளையா மாத்தினாரோ அதுக்கு விரோதமா 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் மனம் மாறிடாதீங்க. சோத்திரிக்கிறோம். தயவு செய்து அப்படிப்பட்டவர்களை உங்க வீட்டு வாசலை சேர்த்து பேசாதீங்க. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை கொண்டு வராத ஒருவனை உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டாம், நீ சேர்க்க வேண்டாம், அவளுக்கு வாழ்த்துதலும் சொல்ல வேண்டாம். ஐயோ வேதனை, வேதனை. சோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தை நிரம்பி பரிசுத்தம் சொல்றவங்களையே பிசாசு தொட்டு தள்ளிடுறானே, என்ன நிலை ஆகுமோ? சோத்திரிக்கிறோம். ஆகவே நான் யாரையும் குற்றப்படுத்தல, நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசல. தயவு செய்து தவறா இணைக்கப்படக்கூடாது. எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பொய்யின் மேல் விசுவாசம் வையாமல் எதின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், சத்தியத்தின் மேல். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பைபிள் உங்களை குறித்து என்ன சொல்லுதோ அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வர போறது இல்ல. சாத்தான் உங்களை பத்தி என்ன சொல்றானோ அது நன்மையை கொண்டு வர போறது இல்ல. நீங்க உங்களை பத்தி என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா. அப்படி அந்த முதல் குறிப்பு, உங்களை குறித்த உங்க விசுவாசம் என்ன சார்? இதான் என் முதல் குறிப்பா தான். உங்களை குறித்து உங்க விசுவாசம் என்ன? உங்களை குறித்து உங்கள் விசுவாசம் என்ன? எபிரேயர் 13:6 ரொம்ப அருமையான வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லலாமே, தாராளமா சொல்லலாமே. எல்லாரும் சொல்லுங்களேன், அதனாலே. எல்லாரும் அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லுங்களாங்க ஒவ்வொரு நாளும். உங்களை குறிச்சு அதாங்க விசுவாசம். நீங்க அதை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க சத்தியத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர். ஒருத்தர் ஹீரோ ஹோண்டா பைக்ல அப்படியே ஒரு சிஸ்டர் சிகரெட்டை பிடிச்சி சுருளா விட்டுட்டு இருக்கிற. அவன் எதை வேணா விட்டுட்டு போட்டான். ஆனா பைக்ல கர்த்தர் எனக்கு சகாயம்னு போட்டிருக்கிறானே, அது என்ன பண்றது? நீ பிடிக்கிற சுருட்டுக்கு சுருளா விடுவதற்கு சகாயரா, நீ பிடித்திருக்கிற சிகரெட்டுக்கு சகாயரா? எதுக்கு சகாயம்? இது மாதிரி அர்த்தம் இல்லாம இருக்கிறது இல்ல. உண்மையா தேவ பிள்ளைகள் சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. பணம் இல்லையா? உனக்கு பணம் அவசியம் தேவைப்படுதா? எந்த விதத்திலும் பணம் வர்றதுக்கு வழியே இல்லையா? சோர்ந்து போயிடக்கூடாது. பிசாசு சொல்லுவான், பத்தியா ஏழை ஏழை ஏழை, நீ பெருசு, நீ உனக்கு என்ன ஏசுன்னு போய் உனக்கு என்ன கிடைச்சது? அலமாரியிலும் ஒன்றும் இல்லை, பரிசிலும் ஒன்றும் இல்லை, சில்லற கூட இல்லை. நீ பத்தியா, நீ கடவுளை தேடி உனக்கு இதுதான் வந்துதான்னு சொல்லி பிசாசு பொய்ய சொல்லி அதன் மூலம் நான் சொன்னேன், நேற்றே சொன்னேன், கோயிலுக்கு போகாத வேலைக்கு போனால் 4 காசு வந்திருக்குன்னு சொன்னேன். போனியா? நீ போன, இப்போ பத்தியா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சைடில் சிந்து போடுவான். அந்த நேரத்தில் சொன்னோம், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர். இந்த வார்த்தையை சொல்லும் போதே மையம் இருக்குது. கர்த்தர் எனக்கு சகாயர், எனக்கு உதவி செய்கிறவர், என் தேவையை சந்திக்கிறவர், என்னை கைவிடாதவர், எப்படியும் எனக்கு உதவி செய்யவர், வல்லவர் வல்லவர் வல்லவர், அவர் எனக்கு சகாயர். கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள், அவர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில நேரம் உனக்கு உதவி செய்ய ஆளே வர மாட்டாங்க, தனித்து விடப்படுவாய். இனமும் ஜனமும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா உன்னை எதிர்க்கிற கூட்டம் இருக்கும், ஆனா உனக்கு உதவி செய்யற கூட்டமே இருக்க. 2 விஷயம். சில வேளையில் உன் வாழ்க்கை அப்படி நடத்தப்படும், உனக்கு உதவி செய்ய ஆள் இருக்காது, ஆனா உனக்கு எதிர்த்து பேச ஒரு கூட்டம் இருக்கும். சோத்திரிக்கணும். அந்த சூழ்நிலைகள் வரும்போது நான் என்ன செய்வாண்டவரே அப்பயும் சொல்லணும், கர்த்தருக்கு சகாயர். எந்த ஜனமும் இனமும் வராட்டா தூதர்களை அனுப்பி அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார், தூதர்களை அனுப்பி எனக்கு உதவி செய்வார். என் குடும்பத்தை கைவிட மாட்டார். ஜனம் எனக்கு உதவி செய்யாட்டாலும் தூதர்கள் வருவார்கள். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், சிறைச்சாலைக்குள்ள பேதுரு இருந்தா எந்த ஆள் உதவி இருந்துச்சு? எதிராளி தான் இருந்தாங்க. பேதுரு எப்படா தூக்கு தண்டனை, நாளைக்கு தூக்கு தண்டனை பேதுருவுக்கு. உதவி செய்யற கூட்டம் கிட்ட இல்ல, ஆனா எதிர்க்கிற கூட்டம் தான் கிட்ட இருந்துச்சு. தூதன் வரவில்லையோ, கட்டுகளை அறுக்கவில்லையோ, சிறைச்சாலைகள் திறக்கப்படவில்லையோ, விடுதலை உண்டாகவில்லையோ. ஆமென் ஹல்லேலூயா. உனக்கு உதவி செய்ய ஆளே இல்லாமல் போனாலும் தூதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். எலியாவுக்கு யார் சார் இருந்தது? எலியாவுக்கு எசபேலும் ஆகாப்பும் எதிர்பார்த்து பாடுறவங்க தான் இருந்தாங்க எலியாவுக்கு. ஆனால் எலியா ஒளிந்து கொண்டான், மரணத்திற்கு பயந்து ஒளிந்து கொண்டான், தப்பிக்க வழியில ஒளிந்து கொண்டு வாழ்ந்தான். ஆண்டவரே என்னை எடுத்துரும், நான் இந்த ஒளிஞ்சி நல்லா வாழ முடியாதுன்னு அழுகுறான். சோத்திரம். சூழச்செடியின் கீழே தூதர் இறங்கி வரவில்லையோ, அவனுக்கு அப்பமும் தண்ணீரையும் கொடுக்கவில்லையோ, அவர்களை பலப்படுத்தவில்லையோ. சிறைச்சாலையில பேதுரு பவுலும் சீலாவும் மாட்டப்பட்டிருக்கும் போது
தேவனுடைய வல்லமை இறங்கி கட்டுகளை அறுத்தது. ஏதோ வேதாகம காலத்தில் நடந்தது என்பதல்ல, அதை விசுவாசிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை செய்ய வல்லது. தூதர்களை எனக்கு உதவி செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர், ஒரு நாள் நம்ம அவர் செய்ய மாட்டாருங்க, கைவிடவே மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதவரை தம் கரங்களில் ஏற்றிடுவார். பாதங்களில் இடராதவரை தம் கரங்களில் ஏற்றிடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதவரை தம் கரங்களில் ஏற்றிடுவார். பாதங்களில் இடராதபடி. இன்னொரு முறை. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி உன்னை கரங்களில் ஏற்றிடுவார். பாதங்களில் இடராதபடி கரங்களில் ஏற்றிடுவார். அவர் சேட்டைக்கு அதை கலப்புகவே அசுரராடுவார். அவர் சேட்டைக்கு அதை கலப்புகவே அசுரராடுவார். உன்னதமானவரின் கைகளை பாடுங்க. உயர் மறைவில் தாராளமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயம். சகாயம்னா உதவி செய்கிறவர், என் தேவையை சந்திக்கிறவர். என்னால செயல்பட முடியாத நேரத்தில் அவர் எனக்குள் இருந்து செயல்படுகிற சகாய. உன் பலவீனங்களை உனக்கு உதவி செய்யும் சகாய. அவர் ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி இருந்து ஒன்று நடத்துவார். சில விளையாட்டு இடங்கள்ல விளையாட்டு வீரர் விளையாடிட்டு இருப்பாங்க. ஒருத்தவனுக்காக முடியலன்னா கிரவுண்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு சப்ஸ்டியூட் உள்ள போவான், அவனுக்கு பதிலா விளையாடுவான். அதுபோல உன்னால முடியாதுன்னு நீ துவண்டு போகும்போது இந்த சகாயர் உனக்கு உதவி செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த சகாயர் நல்ல சகாயர், அவர் உனக்கு உதவி செய்கிறவர். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த சகாயர் என்கிற வார்த்தைக்கு ஒரு ஆங்கில வேதாகமத்தில் ஹெல்ப் மீட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்ற துணையாளர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் புருஷனை விட இயேசு உனக்கு ஏற்ற துணையாளர். உன் மனைவியை விட இயேசு உனக்கு ஏற்ற துணையாளர். உன் பிள்ளைகளை விட இயேசு உனக்கு ஏற்ற சகாயர். அவரே உனக்கு சகாயர். ஹல்லேலூயா. அடுத்தது, உங்க குடும்பத்தை குறித்த உங்கள் விசுவாசம் என்ன? இரண்டாவது கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஃபேமிலியை பத்தி உங்களுடைய என்ன விசாசு சொல்லுவான், உருப்படாது, இது தேராது, என் திருமணம் பண்ண விதமே சரியில்லை. ஒருத்தர் சொல்றாரு, வராத தேவதைய விட்டுட்டு வந்த பூதத்தோட வாழ்றேன். எப்படி? வராத தேவதை வந்த பூதமா? திருப்தி இல்லாத காரியம். அதுபோல புருஷனையும் அப்படி சொல்லிக்குவோமே. ஏன் சகோதரிகளை மட்டும் சொல்லணும்? ஒரு வேந்தனை பார்த்தேன், ஒரு பூதம்லாம் வந்து இருக்கு அப்படின்ற சில விசாசம் அப்படி என்ன வைப்பான், தப்பா பண்ணிட்டோம், இன்னும் அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், தூக்கி தூர குப்பையில போடு. கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு நல்ல புருஷனை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 128:3, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் நாச்ச கொடி. கொடி இல்லைங்க, அது கடின்றீங்களா? அது கொடின்னு நீங்க விசுவாசிக்கணும், அப்பதான் அது கொடியா இருக்கும். தேவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு புருஷனை எனக்கு தந்திருக்கிறார்னு சொல்லணும். தேவன் நல்ல பிள்ளைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லணும். யாத்ராம் 23:25 கர்த்தரை அப்பத்தையும் தண்ணீரை அவர் ஆசி வைத்திருக்கிறார்னு சொல்லணும். அதான் உன் ஃபேமிலியை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிற விசுவாச அறிக்கை. அதை நீ வாயிலிருந்து சொல்லணும். நல்லா இல்லாட்டினாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். நல்ல
புருஷனை தந்திருக்கிறார்னு சொல்லணும், நல்ல மனைவியை தந்திருக்கிறார்னு சொல்லணும், நல்ல பிள்ளை தந்திருக்கிறார்னு சொல்லணும். நீ சொல்ல சொல்ல அதுவாகவே நீ மாறி விடுவாய். கைகள் தட்டி கர்த்தரை துதியுங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை மாற்றக்கூடியது, எந்த மனுஷனையும் மாற்றக்கூடியது. கற்பாறையை கூட தண்ணீர் தடாகமாய் மாற்றும் தேவ வல்லமை. வனாந்தரங்களில் வழியை உண்டாக்கும் வார்த்தை, அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உருவாக்கும் வார்த்தை. உன்னுடைய பழைய காரியத்தை எடுத்து போட்டு புதிய காரியத்தை உனக்குள் உண்டாக்குவது. அல்லேலூயா. குடும்பத்தை குறித்து நீ அப்படி எண்ணணும். என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லணும். என் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவள், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. சோத்திர. கர்த்தர் என் வீட்டில் இருக்கிறார், அவர் என் வீட்டின் தலைவராய் இருக்கிறார், அவர் காணக்கூடாத விருந்தாளியாய் என் வீட்டில் இருக்கிறார். ஆகவே குறைவு என்றும் என் வீட்டில் இல்லை. ஹல்லேலூயா. என் வீட்டில் அப்பத்திற்கு ஆகாரத்திற்கு குறைவு இல்லை. கர்த்தர் என் வீட்டை வாசஸ்தலமாய் கொண்டிருக்கிறார், அவர் என் வீட்டில் தங்கி இருக்கிறார், அவர் என் வீட்டில் உலாவுகிறார். ஆகவே என் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, அவர் என் வீட்டின் தலைவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. சில வேளை பிசாசு சொல்லுவான், உன் குடும்பத்துக்கு நீ எவ்வளவுதான் முன்னேறினாலும் உன் குடும்பம் உருப்படாது அப்படின்னு சொல்லுவான். சில வேளை அவருடைய குடும்பங்கள், சில வேளை பிசாசு இப்படி வளர்த்து விடுவான், யாரோ என் குடும்பத்துல சூனியம் வச்சுட்டாங்கன்னு இது ஒரு பஞ்சபாட்டை பாடிட்டு இருப்பான். யாரும் சொல்லலாம், தெரியல சிஸ்டர், யாரோ வச்சுட்டாங்க சிஸ்டர். என்ன வச்சுட்டான்? பாமா வச்சுட்டான். தகுடு வச்சிருக்கிறாங்க, மைய வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தகுடு வச்ச சேர்த்து இரும்பு சாமான்ல போட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. சோத்திரம். ஏனென்றால் அதற்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை பலம் செய்கிறது. மந்திரமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை, தந்திரமும் இல்லை, தேவன் அவைகளை வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை அப்படி நீங்க பிலீவ் பண்ணக்கூடாது. மூணாவது உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய தொழில், நீங்க செய்யற வேலை அல்லது நீங்கள் கர்த்தருக்கு செய்யற ஊழியமா கூட அது இருக்கட்டும், அதை குறித்த உங்கள் விசுவாசம் என்ன? நீங்க என்ன அதை பற்றி சொல்றீங்க? உங்க வாயத்திலிருந்து சங்கீதம் 1 சங்கீதம் 3 என்ன சொல்லப்படுது? அவன் செய்வதெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோத்திரம். ஆசா கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியம் எல்லாம் வாய்த்தது. அவ்வளவுதான், அது வாய்க்கும். உன்னுடைய வாழ்க்கையில காரியம் வாய்க்க செய்வார். சில வேளை சில சொல்லுவாங்க, நீ எதை தொட்டாலும் அது உருப்படாது, உனக்கு சொந்த தொழில் செய்ய உனக்கு அருகதை கிடையாது, நீ தொட்டதெல்லாம் நஷ்டமா தான் போவோம், உன் தாத்தா அப்படித்தான் வாழ்ந்தான், உன் அப்பா அப்படித்தான் வாழ்ந்தான், நீ அப்படித்தான் வாழ்வ, அப்படி என்பது போல சாத்தான் உள்ளுக்குள்ள இருந்து பேசுவான். நீ சொல்ல, என் தாத்தா ஒரு வேளை வாழ்ந்திருக்கலாம், எங்க அப்பா ஒரு வேளை வாழ்ந்திருக்கலாம், நான் இயேசுடைய பிள்ளை, எனக்கு அது நேரம். கர்த்தரை நடத்துவார். நான் கை வைத்து செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிப்போம். ஒரு முறை என்கிட்ட ஒரு பிரதர் ஜெபிக்க வந்தார், பிறந்த நாளுக்காக ஜெபிக்க வந்தார். உடனே முட்டி போட்டாரு. அவருக்காக சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இவரை நீர் இது வரைக்கும் பாதுகாத்து வந்தீங்க ஆண்டவரே, ரொம்ப நன்றியப்பா, தொடர்ந்து நடத்துன்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தவசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணி அவரை திடப்படுத்தி அனுப்பினேன். ஒரு கையில் ஒரு கேக்கும் ஒரு காணிக்கையும் கொடுத்தார். அதையும் அவன் சோதனம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். வாசப்படி தான் போயிருப்பார். மறுபடியும் வந்தார். வந்துட்டு, ஐயா, அடுத்த பிறந்த நாளும் நான் இது போல வந்து ஜெபிக்க, அடுத்த பிறந்த நாளும் இது மாதிரி வந்து உங்கள்கிட்ட ஜெபிக்க எனக்கு உதவி செய்ய ஜெபிங்க. அந்த மறுபடியும் வந்து ஜெபிக்கிறேன். நான் சொன்னேன், பிரதர் எப்படாதீங்க பிரதர், உங்களுக்கு நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டேன். ஆகவே கர்த்தர் மறுபடியும் உங்களை அடுத்த பிறந்த நாளிலே இது போன்ற நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் செய்வார் சொல்லி அவர் மறுபடியும் தைரியப்படுத்தி அவர் அனுப்புறேன். மறுபடியும் போறாரு. வாசப்படி தாண்டதுக்குள்ள மறுபடியும் 3ஆம் முறை வர்றாரு. ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு, நான் கர்த்தருடைய கிருபையினால அடுத்த பிறந்த நாளை நான் பார்க்க அதே தான் திரும்ப சொல்றேன். பட்டுன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஜவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார். முதல்ல அவரை ஃபர்ஸ்ட் நான் சாதாரணமாக நினச்சிருந்தேன். இவர் போய் போய் வருது, என்னத்தான் ஜெபம் பண்ணாலும் அது போய் தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே வா, நீ ஒரு சரியில்லை, நீ ஒரு மூஞ்சி முகரையும் ஒரு மாதிரி அதிகம் உட்கார், என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொன்னா சொல்றாரு, எங்கள் தாத்தா 40 வயசுல செத்துட்டார், எங்கள் அப்பாவை 40 வயசுல செத்துட்டார், இப்போ 40வது பிறந்த நாள், அதனால எனக்கு அந்த மண்டபம்லாம் ஒரு மாதிரியா பண்ணுது, என்ன செய்யுது? உங்க தாத்தா ரட்சிக்கப்பட்டாரான்னு கேட்டேன். எங்க அந்த கிழவன் ரட்சிக்கப்படலை. உங்க அப்பா அந்த முனியாண்டி ரட்சிக்கப்படலை.
ரட்சிக்கப்படாத ஆளுக்கு எதுவும் நேர்ந்திருக்கலாயா? நீ ரட்சிக்கப்பட்டவர், உனக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, தேவனுடைய ரத்தம் உன் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார், பயப்படாத. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத காலங்களில் நேர்ந்த அந்த கதை இந்த கதையெல்லாம் இப்ப பேசாத. இப்போ உனக்குள்ள தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை உனக்குள்ள இருக்கிறது. ஆகவே அந்த சாபம் உன்னை பின்தொடர நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? மாதிரி கேரக்டர் உள்ளவர் இருந்தீங்கன்னா மண்டையில ஆண்டவர் கொட்டுவார். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு ஒண்ணு நடக்காது. அல்லேலூயா. தேவன் என்னுடைய மகிமையா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து, ஓ இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போகையில, சமாதான காரணே நீங்க தானே, சர்வ வல்லவர். ஓஹோ சமாதான நீங்க தானே, சர்வ இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, முதலும் முடிவும் நீங்க தானே, அவர் நீங்க தானே, முதலும் முற்றிலும் காப்பவர் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, அல்லேலூயா, அல்லேலூயா, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. விடுதலை தருகிறவர் நீதானையா, சுகமும் தருபவர் நீதானையா, விடுதலை தருபவர் நீதானையா, சுகமும் தருபவர் நீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. அப்படி சொல்லணும். நீங்க நாலாவது சொல்ற, உங்களுடைய சரீர சுகத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய விசுவாசம் என்ன? உங்கள் சரீரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சங்கீதம் 91 ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அறிக்கை பண்ணுங்க, மாத்திரை விட இது ரொம்ப எஃபெக்டிவானது சொத்து. ஆமா. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு எல்லாம் வச்சிருக்கு. ஆண்டவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்து வர பண்ண ஒரு வியாதியை நான் உனக்கு வர பண்ண. நமக்கு அப்பாவே சொல்றாரு, எனக்கு அப்பா, எனக்கு பரிகாரி யாரோ இல்லை, என் அப்பா தான் எனக்கு பரிகாரி. என் ஆண்டவரே என்னை பார்த்து, நான் உனக்கு பரிகாரம் பண்றேன், மகளே மகனே உனக்கு நானே பரிகாரின்னு சொல்லும் போது அதை நான் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? அதை எப்படி நான் விசுவாசியாமல் இருக்க முடியும்? அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? எனக்காக ஜீவன் தந்தவர் என்னை பார்த்து சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய. அல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ராஜா என் பரிகாரி, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த மாதிரி பார்க்கலாம். அடிக்கடி பாடி துதிச்சு எங்கெங்க வேதனை இருக்கோ, வலி இருக்கோ, கஷ்டம் இருக்கோ, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கும் போது அந்த உங்களுடைய வியாதியெல்லாம் சுமந்து கொண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஐந்தாவது ஒரு குறிப்பு, உங்கள் சத்துருவை பற்றி உங்கள் விசுவாசம் என்ன? குத்திடுவானா, போட்டு கமித்துருவானான்னு என்றீங்களா? என்ன விசுவாசிக்கிறீங்க? அது ஒரு ஆதாரமாய் யாத்திராகமோ 14ஆம் அதிகாரம் 13-14 குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்னைக்கு பார்க்கறதா கடைசி எகிப்தியனை. இனி உங்க வாழ்க்கையில் அவனை காணவே மாட்டீர்கள். நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி மோசே சொல்லல, மோசேவே விசுவாசத்துல சொல்றாரு. நீங்க அந்த இடத்துல வாசிச்சு பாருங்க. ஒரு நெருக்கம் வருது, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் ரதம் வருது, எல்லாரும் அல்லோலப்படுறாங்க.
அவனும் கையில் கல் எடுத்துட்டு, மோசே உன்னை தானே இப்போ மண்டையை புழக்க போகிறாங்க, நீ தானே கொண்டு வந்து எங்களை இப்போ நடு மாட்டை வச்சுட்டு இப்போ இது பண்ணுறியா. அந்த நேரத்தில் மோசே முழங்கால் போட்டு பரலோகத்தின் தேவனாய கர்த்தாவே கையை உயர்த்தினாலும் 10 கல் வந்து விழும் மண்டையில். அந்த அளவு ஜனங்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கண்ணெல்லாம் மோசையை மூடலை. அப்படியே எங்கே கண்ணை மூடினா வந்து விழுமோன்னு சொல்லி கண்ணை திறந்து வச்சு சொல்ல, தவர் சும்மா கத்தாதீங்க, தவர் இன்னைக்கு தான் கடைசியாக நீங்கள் எகிப்தியனை பார்க்குறீங்க, இனிமே இந்த எகிப்தியனை உங்கள் கண்ணு காணவே காணாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய போறார். அவர் பெரிய காரியத்தை அவர் செய்ய போறார். ஒரு வெற்றியை கர்த்தர் நீங்க செய்ய போறார். கர்த்தர் ஒரு பெரிய அதிசயமான செய்ய போறார். ரொம்ப ஆச்சரியம்னா அதுதாங்க நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அன்னைக்கு தான் அந்த எகிப்தியன் கடைசி. அதுக்கப்புறம் நீங்க வெளிப்படுத்த வரைக்கும் வாசி பாருங்க. தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எபூசியர் வந்தான், அதுக்கப்புறம் கானானியர் வந்தான், ஏத்தியர் வந்தான், எமோரியர் வந்தான், அமிலேக்கியர் வந்தான், எவையோட வந்தான். ஆனா எகிப்தியன் வந்தான் என்று வெளிப்படுத்த வரைக்கும் நம்ம பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அன்றைக்கு மோசே சொன்ன அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் அதை கர்த்தர் காப்பாற்றினார். எந்த சத்துருவும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் என் ஆண்டவர் மேல் நான் விசுவாசமாக இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம் ஆண்டுடைய சமூகத்தில். ஆண்டவரே, இந்த நாளில் நான் பொய் மேல விசுவாசம் வைக்க மாட்டேன், உங்க சத்தியத்தின் மேல நான் விசுவாசம் வைப்பேன். பொய் மேல அல்ல, உங்க சத்தியத்தின் மேல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பாதத்தை நம்புவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு உங்களை தான், நீங்க தான் எங்களுக்கு நம்பிக்கை. வேற நம்பிக்கையே கிடையாது, வேற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எதை விசுவாசிக்க வேண்டும், எதை விசுவாசிக்க போகிறீர்கள் என்று எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக, விளக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை குறித்து நாங்கள் எப்படி விசுவாசிக்க வேண்டும், நாங்கள் செய்கிற தொழிலை குறித்து எங்களுடைய விசுவாசம் என்ன, எங்களுடைய குடும்பத்தை குறித்து எங்களுடைய விசுவாசம் என்ன, எங்கள் சரீரத்தை குறித்து, சரீர சுகத்தை குறித்து நாங்கள் எப்படி விசுவாசிக்கிறோம், எங்கள் சத்துருவை பற்றிய எங்களுடைய விசுவாசம் என்ன என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு நீர் பகுத்து பிரித்து பேசின எல்லா காரியங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிற விதத்தில் நாங்கள் இவைகளை விசுவாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பொய்யை விசுவாசிக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தில் குளறுபடி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா, வேதம் சொல்லக்கூடாத காரியங்களை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இராதபடி வேதம் எதை சொல்லுகிறதோ அதை விசுவாசித்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் விசுவாசம் ரொம்ப முக்கியம் என்பதாய் நாங்கள் பார்க்கிறோமே. விசுவாசத்தை கொண்டே நாங்கள் பிழைக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோமே. விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்னு நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆகவே எங்களுடைய விசுவாசத்தில் தவறு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எதை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரோ அதை அப்படியே நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யும். சூழ்நிலைகளை பார்த்து, எங்களை பார்த்து நாங்கள் விசுவாச அளவை குறைத்து விடாதபடிக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து நாங்கள் விசுவாசித்து கட்டப்பட ஜீவிக்க ஆவியானவர் நீ உதவி செய்ய வேணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்து உங்கள் நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளணும். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்ய போகிற எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம்
மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.